இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளாஸ் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இப்படி கிரியேட் பண்ணலாமா இல்லையா? நான் ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். இனிட்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டோட ஏஜும் நேமும் கெட் பண்ண போகிறேன். இந்த செல்ஃப் பக்கத்துலேயே ஸ்டூடெண்ட்டோடைய நேம் கமா ஏஜ் வந்து கெட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், self dot age equal to age. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு. என்னோட உள்ள இருக்கிற மெத்தட்ஸை கால் பண்ணியாச்சு. இப்போ மெத்தட் கால் பண்ண பிறகு டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற வேல்யூ எனக்கு மெயினில் டிஸ்பிளே ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெஃபினிஷன் ஸ்பேஸ் டிஸ்பிளே, என்னோட மெத்தடை வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும். அப்போது செல்ஃப். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட், என்னோட ஸ்டூடெண்ட் நேமை பிரிண்ட் பண்ணணும். டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் நேம். ஓகே, கமா இந்த செல்ஃப் கமா நேம். ஸ்டூடெண்ட் நேம் எதில் இருக்குது, இந்த செல்ஃப் டாட் நேமில் தான் இருக்குது. இங்கே கொடுத்துட்டேன். இது வந்து என்னுடைய மெத்தட் ப்ளஸ் என்னுடைய வேரியபிள். ஓகே, அகெயின் இந்த சேம் வே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் கெட் பண்ண போகிறேன். பிரிண்ட் அவுட்புட்டில் கெட் பண்ணணும். அப்போது ஸ்டூடெண்ட் ஏஜ். இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஒரு மெத்தட், நான் ஒரு பேக்கேஜ் இருக்கு என்கிட்ட, ஸ்கூல்ன்ற பேக்கேஜ்குள்ள நான் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் டாட் பை. அந்த ஸ்டூடெண்ட் டாட் பைக்குள்ள நான் கிளாஸ் கிரியேட், ஒரு கிளாஸை வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு என்னோட மெத்தடை கால் பண்ணியிருக்கேன், நேம் அண்ட் ஏஜ். அதை டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன், டீச்சருக்கும் இதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக நான் கிளாஸ் டீச்சர் கொடுப்பேன். இந்த கிளாஸ் டீச்சரில் இந்த நேம் ஏஜுக்கு பதிலாக கிளாஸ் டீச்சர் நேம் இருக்கும், நான் சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நேமும் சப்ஜெக்டும் கெட் பண்ண போகிறோம். அப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ஜெக்ட். ஓகே, செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் சப்ஜெக்ட். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் டீச்சர் கிரியேட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்டரில் நேமும் டீச்சரோட சப்ஜெக்ட், செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் சப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ஜெக்ட், டெஃபினிஷன் டிஸ்பிளே செல்ஃப், அவங்க டீச்சர் நேமும் சப்ஜெக்டும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போது நம்ம மெயினில் என்ன பண்ணணும்னா, இங்கே நான் ஸ்டூடெண்ட்டு டீச்சர்னு சொல்லிட்டு, ஆமாம் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு மாடியூல் இருக்குது, டீச்சர்னு ஒரு மாடியூல் இருக்குது. இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கிற இந்த கிளாஸையும் இதே டீச்சர்கிட்ட இருக்கிற அந்த டீச்சர்ன்ற கிளாஸையும் நான் காப்பி பண்ணி என்னோட மெயினில் போட்டுக்கிறேன். அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு மாடியூலில் நான் என்ன இம்போர்ட் பண்ண போகிறேன், கிளாஸ் இம்போர்ட் பண்ணுறேன். டீச்சர்ன்ற மாடியூலில் டீச்சர்ன்ற கிளாஸை இம்போர்ட் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோட மெயினில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். நல்லா லிசன் பண்ணுங்கள். நான் என்னோட கிளாஸ்க்குள்ளே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலை. என் மாடியூலில் நான் க்ரியேட் பண்ணியிருக்க கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல. இதை நான் மெயினில் கால் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் கிளாஸை கால் பண்ண முடியும், ரைட்டா? அப்போ என்கிட்ட இங்கே கிளாஸ் இருக்கு. கிளாஸ் வந்து நான் என்னோட மாடியூல் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆப்ஜெக்டை நான் எங்கே கிரியேட் பண்றேன், மெயின் டாட் பைல கிரியேட் பண்றேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு s1 டாட் ஸ்டூடெண்ட் s1 டாட் ஸ்டூடெண்ட் s1 டாட் ஸ்டூடெண்ட், இது நான் ஸ்டூடெண்ட்டோட நேமும்
ஏஜும் கெட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏஜ் வந்து 20 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ S1ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணிட்டேன். என் ஸ்டூடெண்ட்டுன்ற நேமு என்னோட ஸ்டூடெண்ட் கிளாஸை வந்து இங்கே நான் கால் பண்ணியிருக்கேன். உள்ள 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ டீச்சர்ஸையுமே கால் பண்ணிடலாம். T1 டாட் ஈக்குவல் டீச்சர் நேம் வந்து ஜான் கொடுத்துக்கலாம். ஜான் கமா டீச்சர் வந்து பைத்தான் எடுக்கிறாரு. ஓகே, நான் ஸ்டூடெண்ட்ன்ற மாடியூலில் டீச்சர்ன்ற மாடியூலில் க்ரியேட் பண்ண கிளாஸ்க்கு என்னோட மெயினில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை டிஸ்பிளே பண்ணணுமா? டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ரெண்டுலேயுமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அப்போது நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்க்கு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் S1 டாட் டிஸ்பிளே. ஓகே, S1 டாட் டிஸ்பிளே. அடுத்து T1 டாட் டிஸ்பிளே. இங்கே எனக்கு அவுட்புட்டில் கெட் ஆயிடுச்சா? ஸ்டூடெண்ட் நேம் ராம், ஸ்டூடெண்ட் ஏஜ் 20, டீச்சர்ஸ் நேம் ஜான், சப்ஜெக்ட் வந்து பைத்தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்டையும் டீச்சர்ஸையும் நடுவில் செப்பரேட் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்டோடைய வேல்யூஸையும் டீச்சர்ஸோடைய வேல்யூஸையும் நடுவில் செப்பரேட் பண்ணணும்னு நான் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு அடுத்து நான் ஒன்று பிரிண்ட் பண்ணலாம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, எனக்கு டேஷ் டேஷாக பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் இந்த டேஷ் கொடுத்துக்கிறேன், கமா சாரி இன்ட்டு எனக்கு 30 டைம்ஸ் இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க, நடுவில் செப்பரேட் ஆயிருக்கா? 30 டைம்ஸ் இந்த லைன் வந்திருக்கு. லைனை நான் 30 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய வேல்யூவும் டீச்சருடைய வேல்யூவும் இந்த லைனால செப்பரேட் ஆயிருக்கு. கிளியர்? இப்போ உங்களுக்கு பேக்கேஜஸ் மாடியூல்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ரீனி, ஹர்ஷிதா? எஸ். நோ மேம். கிளியரா? நோ டவுட். பர்ஃபெக்ட். ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா டிஎஸ்ஏ பார்க்க போறோம். ஓகே, டிஎஸ்ஏனா என்ன? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? டேட்டானா என்ன? டேட்டானா நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன், எதர் எக்ஸல்லா இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கலாம், இமேஜ் ஃபார்மேட்டா இருக்கலாம். எனி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை தான் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத டிசைன் பண்றது. அதாவது வெல் ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைப்ரரியில புக் எப்படி ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஆக்சஸாக இருக்கும், சார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம், ஒரு டேட்டா எஃபிஷியன்ட் மேனரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? வே ஆஃப் ஆர்கனைசிங், ஸ்டோரிங் டேட்டா. அந்த டேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்றது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். புக்ஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாத்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்கல்ல உங்களுடைய கபோர்டில், அது அதே மாதிரி மொபைல் ஃபோனில் நமக்கு காண்டாக்ட்ஸ் எப்படி வரிசையாக அரேஞ்ச் ஆயிருக்கு, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கனால நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் என்ன இருக்கும்? கிளியரா? டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் அ வே ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்டோரிங் டேட்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேரியபிள்குள்ளே நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? ஜான் கொடுக்கலாம், டேவிட், மேரி. ஓகே, இந்த 3 வேல்யூஸ் வந்து என் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். நேம் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண போகிறேன். நான் எதுக்கு இங்கே டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும்? இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு லிஸ்ட்டாகவும் கிரியேட் பண்ணலாம், டிக்ஷனரியாகவும் கிரியேட் பண்ணலாம். ரைட்டா?
இப்போ இதுல எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஈஸி டு ஆக்சஸ்? இதுல எது ஈஸி டு ஆக்சஸ்? நான் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல லிஸ்ட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டிக்ஷனரியும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுல எது வந்து எனக்கு ஈஸி ஆக்சசபிள்? இப்போ நான் ஜான்னு நேம் கொடுத்தா அந்த ஏஜ் 20ன்னு சொல்லிட்டு அதுவே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருமா? நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு லிஸ்ட்லயும் ஸ்டோர் பண்ணலாம், டிக்ஷனரிலையும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனா டிக்ஷனரி ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஆக்சசபிள் ரொம்ப ஈஸி, ரைட்டா? இப்போ நீங்க ஜான்னு ஒரு பேர் கொடுத்தா போதும், அந்த பர்டிகுலர் நேம்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வந்து எனக்கு கொடுக்குமா? இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ன்ற வேரியபிளை சர்ச் பண்ணா மட்டும்தான் அதுக்குள்ள ஜான், டேவிட், மேரி இருக்குன்னு காட்டும். பட் நீங்க ஜான்னு ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு காட்டும். இதுதான் நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை அலைன் பண்றதுக்கு ஒரு மெத்தட். ஓகே, இப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ ஈஸியா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்க ஒரு டேட்டாவை எப்படி எஃபிஷியண்டா நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ். ஓகே, அப்ப அல்காரிதம்னா என்ன? வாட் இஸ் கால்ட் அல்காரிதம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்காரிதம்ன்ற நேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அல்காரிதம்னா என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் அல்காரிதம் சொல்லுவாங்க. இங்க டெஃபினிஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அல்காரிதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ போடுறதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்மள டீ போட சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு வாட்டரை பாயில் பண்ணுவோம், அதில் டீ பவுடர் போடுவோம், அது நல்லா கொதிச்ச பிறகு அதில் மில்க் ஆட் பண்ணுவோம், லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுவோம். அப்போது எல்லா ஒரு ப்ராப்ளமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைத்தான்லேயே உங்களை நான் 2 நம்பரை கொடுத்து ஆட் பண்ண சொல்கிறேன். என்ன பண்ணுவீங்க? ஆட் 2 நம்பர்ஸ்னா நீங்க எப்படி அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யூசர் இன்புட் கெட் பண்ணுவீங்க, நம்பர் 2 யூசர் இன்புட் கெட் பண்ணுவீங்க. இப்போ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி 2 நம்பரையும் ஆப்ரேட்டர்ஸ் கொடுப்பீங்க, அடிஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து பிரிண்ட் பண்ணுவீங்க, ரைட்டா? எஸ் ஆர் நோ? ஆட் Yes, ma'am. 2 நம்பர்ஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கெட் பண்ணுவீங்க, யூசர் இன்புட் integer input enter number 1 number 2 ஒரு வேரியபிள் சம்னு ஒரு வேரியபிள் கெட் பண்றீங்கன்னா அதுக்குள்ள இந்த நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 போடுவீங்க, கடைசியா பிரிண்ட் பண்ணுவீங்க, ரைட்டா? அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்றீங்களா, இது பேர் தான் அல்காரிதம். ஓகே, இப்போ அல்காரிதம்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியுதா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஸ்ரீனி சொல்லுங்க, வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்? எனி டவுட்? ஸ்ரீனி, ஹர்ஷிதா, என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, ma'am. Yes, ma'am. அப்ப ஏன் கொஸ்டின் கேட்டா மட்டும் எஸ்கேப் ஆயிடுறீங்க? ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா a way of storing, organizing data in computer. ஓகேவா? டேட்டா ஆஃப் ஸ்டோரிங் அண்ட் ஆர்கனைசிங் இன் அ கம்ப்யூட்டர். இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னா நம்ம ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு, மாடிஃபை பண்றதுக்கு, எஃபிஷியண்டா மாடிஃபை பண்றதுக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 2 கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்தரா மூவ் பண்ணலாமா? Yes, ma'am. ஓகே, இப்போ நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற பெரிய கொஸ்டின் என்னன்னா, இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? எப்படி வந்து அந்த இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு? ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒன்று இருக்கு. டைம் காம்ப்ளெக்சிட்டி, space complexity,
access pattern, mutability, ordering. Okay, இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற டைப்ஸ். டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஆக்சஸ் பேட்டர்ன், மியூட்டபிலிட்டி அண்ட் ஆர்டரிங். இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டில காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னா, ஒரு டேட்டாவை எவ்வளோ ஃபாஸ்டா நமக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு இங்கேயே ஒரு இது சொல்லியிருந்தேன். ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண போறேன்னா, இது வந்து எவ்வளோ ஃபாஸ்டா வந்து எனக்கு ஆட் பண்ணும். இந்த டைம் கால்குலேட் பண்ணுது பாத்தீங்களா, இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இங்க ரன் ஆகிறதுக்கு எனக்கு டைம் எடுத்துக்குதுல, எனக்கு அவுட்புட் வர்றதுக்கு எனக்கு டைம் எடுத்துக்குதுல, இந்த டைமை தான் நான் என்ன சொல்றேன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றேன். இப்ப ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னா, எவ்வளோ மெமரி வந்து என்னோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்குது, ஒரு அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளோ மெமரி எடுத்துக்குது அப்படிங்கிறத ரீட் பண்றது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. கிளியர்? டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஒரு இன்னொன்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஆப்ரேஷனை நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, இன்சர்ட் பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, delete பண்றீங்க. ஒரு டேட்டால ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றீங்க. இன்சர்ட், சர்ச், delete இதெல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு டைம் எடுத்துக்குதுல, அதுதான் உங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதே ஒரு டேட்டாஸை உங்க மெமரியில ஸ்டோர் பண்ணுது பாத்தீங்களா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரி வந்து உங்களுக்கு தேவைப்படுது, அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதுலயே ஆக்சஸ் பேட்டர்ன் இருக்கு. ஆக்சஸ் பேட்டர்ன்னா என்னன்னா, ஒரு டேட்டாவை நம்ம 2 விதமா ஆக்சஸ் பண்ணலாம். ஒண்ணு, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஃபார் I in range நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. இங்க நம்பருக்கு 6, ஓகே 11 அவுட்புட் வரும். இப்போ 1 மினிட் வந்து இது ரன் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார் I in range 5 print ஐன்னு கொடுக்குறேன். நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுது, என்னோட டேட்டாஸ்ல இப்போ இந்த ஐன்ற வேல்யூல நான் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், 0, 1, 2, 3, 4 5 வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை நான் என்னன்னு சொல்லலாம்னா, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை கேபிட்டல் O என்னன்னு சொல்லலாம் நான். அதாவது இந்த n டைம் வந்து அது எடுத்துக்கு, n டைம் வந்து ஸ்டோரேஜுக்கு எடுத்திருக்குன்னு அர்த்தம். இதுவே நான் என்ன பண்ணலாம், இன்னொரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா, print array 0ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. இந்த அரேவை நீங்க ARR மட்டுமே கொடுத்துக்கலாம். ஓகே, நான் 0th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் கெட் பண்றேன். இப்போ 5 நம்பர்ஸ்ல இருந்து 5 நம்பருக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் நான் கெட் பண்றேன்னா எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது. இதுவே நான் 0th நம்பர் மட்டும்தான் எடுக்கணும்னா எனக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும், ரைட்டா? இதுல வந்து எனக்கு 0ல இருந்து 4 வரைக்கும் ஆப்ரேஷன் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணும். ஆனா இப்ப நான் பர்டிகுலர் டேர்ம் மட்டும் இங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இப்ப 0ன்னு நான் அரேல கொடுத்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த 0th பொசிஷன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகுமா? இதுல வந்து மல்டிபிள், ப்ரீவியஸா எனக்கு பாத்தீங்கன்னா 5 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இதுல நான் சிங்கிள் ஆப்ரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணா போதுமா? Yes. எஸ் ஆர் நோ? ஓகே. இதுவே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டில இது எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஒரு நம்பர்ஸ்ல லிஸ்ட் ஸ்டோர் பண்றேன். 1, 2, 3, 4, 5 இந்த 5 நம்பர்ஸை நான் ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு அதே கேபிட்டல் ON. ஓகே, இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன், இதுல நான் அரேல நான் ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், இதுல நான் ஒரே ஒரு நம்பர் எடுக்கணும்னா print நம்பர், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பர் வேணும்னா நான் இப்படி கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 2ன்ற வேல்யூ இருக்கு, எனக்கு அவுட்புட் கேட் ஆகுது. இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா நீங்க இந்த சாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா இதுல எவ்வளவு வேல்யூ இருக்கிறது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.
இதுவே நீங்க ஆக்சஸ் பேட்டர்ன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க சீக்வென்ஷியலாவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருக்கிற எல்லா நம்பரையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பர்ட்டிகுலர் பொசிஷன மட்டும் நீங்க ஆக்சஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரேண்டம் ஆக்சஸ். நீங்க ரேண்டம் ஆக்சஸும் பண்ணலாம், சீக்வென்ஷியல் ஆக்சஸும் பண்ணலாம். ஓகே. இப்ப மியூட்டபிலிட்டினா என்ன? மியூட்டபிலிட்டின்ற கான்செப்ட்ட நம்ம ஆல்ரெடி பைத்தான்லயே பார்த்திருப்போம். வாட் இஸ் மியூட்டபிலிட்டி? மியூட்டபிள்னா என்ன? சேஞ்ச் பண்ணலாம் மேம். ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆ. பண்ணலாம். நம்ம ஒரு இப்ப நான் இங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இத நான் கிரியேட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப நான் என்ன பண்ணலாம் இதுல? ஆம், நம்பருடைய 0th பொசிஷன நான் 100ன்னு சேஞ்ச் பண்றேன்னு வைங்க. திருப்பியும் பிரிண்ட் நம் 100, 2, 3, 4, 5 ஆயிருச்சா? இதுதான் மியூட்டபிலிட்டி. நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு நம்பர கிரியேட் பண்ண பிறகும் அத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே இதுல வந்து மியூட்டபிள் பண்ண முடியாது. எது இம்மியூட்டபிள்? செட்ல நம்ம மியூட்டபிள் பண்ண முடியாது. ரைட்டா? அது வந்து இம்மியூட்டபிள். செட்ங்கிறது இம்மியூட்டபிள். அதுல நீங்க அது வந்து ஒரு அன்ஆர்டர்ட். அதனால நீங்க அதுல எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவே நீங்க என்ன பண்ணுங்க. இதுல வந்து இப்போ நான் n is equal to என் செட்ல 10, 20, 13 குடுக்குறேன். இப்ப இத நான் மியூட் பண்ண ட்ரை பண்றேன். n பொசிஷன் 0வ நான் 100ன்னு மாத்த ட்ரை பண்றேன். என்னால இங்க சேஞ்ச் பண்ண முடியலையா? ஏன்னா செட் ஆப்ஜெக்ட்ல ஐட்டம் அசைன்மென்ட் கிடையாது. ஓகே? செட் ஆப்ஜெக்ட்ல ஐட்டம் அசைன்மென்ட் கிடையாது. நீங்க இங்க மியூட் பண்ண முடியாது. ஓகே? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கு அடுத்துட்டு அரே அண்ட் லிஸ்ட். அரேஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா கிட்டத்தட்ட லிஸ்ட் அரேஸ்னா என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ நான் அரேஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை நீங்க டுகெதரா ஸ்டோர் பண்றது பேர் தான் அரே அண்ட் லிஸ்ட். ஓகே, மேக்ஸிமம் பைத்தான நம்ம லிஸ்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்போ நீங்க ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா. இப்போ என்னோட லிஸ்ட்ல 3 ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். இதுல நீங்க எது வேணாலும் அப்பண்ட் பண்ணிக்கலாம். ரிமூவும் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ நான் இங்க ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரூட் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா. இப்போ நான் ஒரு ஃப்ரூட்டை அப்பண்ட் பண்ண போறேன். ஃப்ரூட் டாட் அப்பண்ட். இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா செரியை அப்பண்ட் பண்றீங்கன்னா அப்பண்டும் பண்ணிக்கலாம். இதே நீங்க வேற ஏதாவது ஃப்ரூட்டை ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். டாட் ரிமூவ் ஆப்பிள். அதே மாதிரி நீங்க ஒரு ஃப்ரூட்டை ஆக்சஸ் பண்ணணும்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? print fruit. ஏதாவது பொசிஷன்ல இருக்கிற ஃப்ரூட்டையுமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். print fruit செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? செரியை அப்பண்ட் பண்ணிருக்கேன். அப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா. இருங்க, செரி அப்பண்ட் பண்ண பிறகு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். print fruit. ஓகே, இங்க ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, செரி இருக்கு. நான் அப்பண்ட் பண்ணிருக்கேன். என்னால ஒரு அரேலயோ லிஸ்ட்லயோ அப்பண்ட் பண்ண முடியும், ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண முடியும். நான் இங்க ஆப்பிளை ரிமூவ் பண்ணிருக்கேன். அடுத்து செகண்ட் பொசிஷன்ல இப்போ பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, பனானா 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன். இந்த வேல்யூஸை எனக்கு அவுட்புட் ஆகும், கெட் ஆகும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, மியூட்டபிள், அரே, லிஸ்ட், இதெல்லாமே பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஆக்சஸ் பேட்டர்ன் பார்த்துருக்கோம், ஆர்டரிங்னா எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். ஓகே, இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிக் ஓ நோட்டேஷன் சொல்லிட்டு ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்ப நான் இங்கேயே பாத்தீங்கன்னா
உங்களுக்கு நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஓ கமா என் ஓ கமா 0 சொல்லியிருந்தேனா அந்த பிக் ஓ நோட்டேஷன்னா என்னன்னா அது ஒரு அல்காரிதமுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடா இருக்கும் நம்ம மெஷரிங் சொல்லுவோம் பாத்தீங்களா ஸ்கேலபிள் ஓகே இந்த பிக் ஓ நோட்டேஷன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஸ்கேலபிள் இதை வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ரன் ஆகுது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத ஸ்கேல் பண்றதுக்கு இந்த பிக் ஓ நோட்டேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுல இந்த பிக் ஓ நோட்டேஷன்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னா ஓகே இங்க பிக் notation இதுல O, 1 இருந்ததுன்னா O parenthesis 1னா இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு அர்த்தம் ஓகேவா கான்ஸ்டன்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டிக்ஷனரியில லுக்அப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும் அதனால இது டிக்ஷனரியில லுக்அப்காக யூஸ் பண்ணுவாங்க டிக்ஷனரி லுக்அப் ஓகே இதே மாதிரி இதை ஸ்டாக்லயுமே யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாக்ல வந்து நம்ம புஷ் பண்றதுக்கு பாப் பண்றது ஸ்டாக்னா என்ன ஸ்டாக்னா நம்ம ஆர்டரா அரேஞ்ச் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கிங்க்கு பிஸ்கெட்ஸ் இருக்கா பிஸ்கெட்ஸுமே ஸ்டாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஒரு கவருக்குள்ள ஸ்டாக் ஆகி இருக்கும் அதுல லாஸ்டா எதை வைக்கிறீங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம் ரைட்டா ஃபர்ஸ்டா வைக்கிறது லாஸ்ட் அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாக்ல இருக்கும் ஓகே அப்போ இந்த ஸ்டாக்ல ஒரு புஷ் பண்றதுக்கும் பாப் பண்றதுக்கும் இந்த 1 நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான நோட்டேஷன் ஓகேவா இதுலயே லாகரிதமிக் யூஸ் பண்ணுவாங்க பிக் ஓ லாக் ஸ்பேஸ் என் இருக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லாகரிதமிக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகே லாகரிதமிக் யூஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா பைனரி சர்ச் நான் பின்னாடி கான்செப்ட்ஸ்ல வரும் பைனரி சர்ச்சுக்கு இந்த லாகரிதமிக் யூஸ் பண்ணுவாங்க இதுவே லீனியர் அரித்மேட்டிக் இருக்கு லீனியர் அரித்மேட்டிக்னா என்ன லீனியர் அரித்மேட்டிக்னா நம்ம ஒரு பைத்தான்ல ஷார்ட்டிங் பார்த்தோமா ஷார்ட்டிங்னா என்ன ஆர்டரா அரேஞ்ச் பண்றது அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ நீங்க சார்ட் பண்றீங்கல்ல அதுக்கு எல்லாமே இந்த லீனியர் அரித்மெட்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே அது எப்படி இருக்குன்னா பிக் ஓ n ஸ்பேஸ் லாக் ஸ்பேஸ் n ஓகே இது லீனியர் அரித்மெட்டிக் ஓகே இத மெர்ஜிங்க்கு ஷார்ட்டிங்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க மெர்ஜிங் அண்ட் சார்ட்டிங் ஓகே இதுலயே வெறும் n மட்டும் இருக்கு வெறும் என்ன லீனியர் மெத்தட்னு அர்த்தம் இது வந்து லீனியர் மெத்தட் இந்த லீனியர் மெத்தட் வந்து நம்ம லீனியர் சர்ச் யூஸ் பண்ணுவோம் லீனியர் சர்ச்சுக்கு ஒரு லிஸ்ட் லூப் பண்றதுக்கு இப்போ நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன் இந்த லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அது பிக் ஓ என்னன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அது லூப் பண்றதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த பிக் நம்ம லிஸ்ட்டை வந்து லூப் பண்றதுக்காக இந்த பிக் ஓ என் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து லீனியர் மெத்தட் நார்மல் மெத்தட் லூப் in list அப்புறம் லீனியர் சர்ச்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகே இதுல பிக் ஓ n ஸ்கொயர் இருக்கு n பவர் 2 இந்த n பவர் 2 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குவாட்ராட்டிக் இந்த பிக் ஓ எந்தெந்த இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை நம்ம பைனரி சர்ச்ல இல்ல லாகரிதமிக் வந்து பின்னாடி பண்ணும்போது எவ்வளவு டீடைலா பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது வந்து குவாட்ராட்டிக் அப்படின்னா என்னன்னா பபிள் சார்ட்டிங் பண்ணுவாங்க பபிள் சார்ட்டிங் நெஸ்டட் லூப்ஸ் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு லூப்குள்ள நம்ம லூப்பிங் கொடுக்கறது இப்போ வைல் லூப்குள்ளேயே நான் இன்னொரு லூப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னா அது நெஸ்டட் லூப்ஸ் அந்த இதுக்கு எல்லாமே இந்த பபிள் சார்ட்டிங் அப்புறம் நெஸ்டட் லூப்ஸ்க்கு எல்லாமே இந்த குவாட்ராட்டிக்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க bubble sort nested loop ஓகே அடுத்து கேபிட்டல் ஓ
2 பவர் n 2 பவர் n இது 2n கிடையாது 2 பவர் n. இந்த நோட்டேஷன் எக்ஸ்போனன்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போனன்ஷியல்னா என்ன? நம்ம சப்செட் கிரியேட் பண்ணுவோம்ல மேல இப்போ 2 பவர் 2 அப்படின்னா எனக்கு 4 ரைட்டா, 2 பவர் 3 2 பவர் 4 இந்த மாதிரி பவர்ஸ்ல இருக்கிறதுக்கு எல்லாமே எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ்க்கு எல்லாமே இந்த 2 பவர் n வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்செட்க்கு அப்புறம் ஃபிபனோச்சி ரெக்கர்சிவ்க்கு. ஃபிபனோச்சியல் சீரியஸ்னா என்ன? ஃபிபனோசி சீரியஸ்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். என்னது? ஃபிபனோசி ஆஃப் 2னா என்ன அர்த்தம்? 2 into 1 ன்னு அர்த்தம். ஃபிபனோசி ஆஃப் 5னா 5 into 4 into 3 into 2 into 1. படிச்சிருக்கீங்களா ஃபிபனோசி சீரியஸ்? எஸ் மேம். ஓகே. இந்த ஃபிபனோசி சீரியஸ்க்கெல்லாம் இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த பிக் ஓ நோட்டேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பிக் ஓ 1 இருந்தா அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுவே லாக் n இருந்தா லாகரிதமிக் யூஸ் பண்ணுவாங்க. n லாக் n னா லீனியர் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. லீனியர் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க மெர்ஜிங் அண்ட் ஷார்ட்டிங்க்கு. இதுவே ஓகமா என்ன லீனியர், நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து லூப் பண்றதுக்கும் லிஸ்ட்டை சர்ச் லீனியர் சர்ச் பண்றதுக்கும் இந்த ஓகமா என் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஓ என் ஸ்கொயர் குவாட்ராட்டிக்கும் ஓ 2 பவர் என்ன எக்ஸ்போனன்ஷியலுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே. இப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிய ஒரு லிஸ்ட் ஆபரேஷன்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இந்த O1 log n, n log n, n ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயர் இருக்கு. இத நான் என்னுடைய லிஸ்ட்லயோ இல்ல என்னோட அரேஸ்லயோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இஃப் சப்போஸ் என்னோட ஆபரேஷன் வந்து ஆபரேஷன் இது எப்படி நம்ம பார்ப்போம்னா, என்னோட ஆபரேஷன் வந்து ஆக்சஸ் பை இண்டெக்ஸா இருந்ததுன்னா என்னோட ஆபரேஷன் ஆக்சஸ் பை இண்டெக்ஸ். ஆக்சஸ் பை இண்டெக்ஸ்னா என்ன அர்த்தம்? என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூன்னு சொல்றேன்ல, என்னோட இண்டெக்ஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அங்க நான் என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் பொசிஷன் ஐ இப்போ நான் பண்ணி காமிச்சேன்ல, என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை 0th பொசிஷனை ஆக்சஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஆக்சஸ் பண்ணுங்க. இப்போ ப்ரீவியஸா ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்தோம்ல. இப்போ இதுதான் ஆக்சஸ் பை இண்டெக்ஸ். இந்த ஆக்சஸ் பை இண்டெக்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா பிக் ஓ கமா 1. இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம்ல, பிக் ஓ parenthesis 1. பிக் ஓ 1னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி நான் லிஸ்ட்டை வந்து என்ன பண்றேன், இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றேன். அதுக்கெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஆபரேஷன் ஆக்சஸ் பை இண்டெக்ஸா இருந்ததுன்னா என்னோட லிஸ்ட் ஐ எப்படி இருக்கும்? கேபிட்டல் ஓ என்ன இருக்கும். புரியுதா? என்னோட ஆபரேஷன் ஆக்சஸ் பை இண்டெக்ஸா இருந்ததுன்னா என்னோட லிஸ்ட், அதாவது ஆக்சஸ் பை இண்டெக்ஸ்னா என்ன அர்த்தம்? பொசிஷன், என்னோட பொசிஷனை வச்சு நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அது 0 பிக் ஓ கமா பிக் ஓ என். ஓகேவா? இதுவே அதே ஆபரேஷனை நான் வேல்யூ வச்சு சர்ச் பண்றேன். இப்போ சர்ச் பை வேல்யூவா இருந்ததுன்னா நம்ம சர்ச் பை வேல்யூக்கு என்ன பார்த்தோம்? இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு சொல்றேன்ல, ஃபார் ஐ இன் ரேஞ்சுனா அப்போ நான் அதில் எத்தனை வேல்யூ கொடுக்கலாம்? இப்போ 5ன்னு கொடுத்தேன்னா டோட்டலாக என்கிட்ட 5 வேல்யூஸ் இருக்கும்னு அர்த்தம். அதில் ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் நான் சர்ச் பண்றேன்ல, இப்போ 4 சர்ச் பண்றேன், 3 சர்ச் பண்றேன், 2 சர்ச் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணல, 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், அரே வச்சு ஆக்சஸ் பண்ணல. நான் என்ன பண்றேன், டைரக்டா என்னோட நம்பரை சர்ச் பண்றேன்ல, அதை நான் எப்படி சொல்லலாம்னா என்னோட எக்ஸ் நம்பர் இன் மை லிஸ்ட். இதை நான் ஆக்சஸ் பண்றதுக்கு நான் பிக் ஓ கமா என்னன்னு சொல்லலாம். ஓகே, பிக் ஓ கமா என்னன்னா என்ன அர்த்தம்? சாரி, ஃபர்ஸ்ட் இது வந்து 1. என்னோட லிஸ்ட்ல நான் பர்டிகுலர் பொசிஷனை வச்சு ஆக்சஸ் பண்றேன், இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணா அது 0 கமா 0 சாரி பிக் ஓ 1. இதுவே வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்றேன்னா அது பிக் ஓ என். ஓகேவா? இதுவே நான் எண்ட்ல ஒரு வேல்யூவை அப்பெண்ட் பண்ணணும். எண்ட்ல ஒரு வேல்யூ அப்பெண்ட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸா என்ன பண்ணேன், செரின்னு ஒரு வேல்யூ வந்து நான் அப்பெண்ட் கொடுத்தேன். ஃப்ரூட் என்னோட லிஸ்ட்ல நான் அப்பெண்ட்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அது எங்க அப்பெண்ட் ஆகுது? என்னோட லிஸ்ட்ல எண்ட்ல தான் அப்பெண்ட் ஆகுது, ரைட்டா? இப்போ என்னோட லிஸ்ட்ல எண்ட்ல அப்பெண்ட் ஆகுதுன்னா அதை எப்படி நோட்டேட் பண்ணலாம்னா கேபிட்டல் ஓ 1
கேபிட்டல் ஓ ஒன்னா என்ன, நான் பொசிஷனை வச்சு ஆக்சஸ் பண்றேன்னு அர்த்தம். இதை லாஸ்ட் பொசிஷன்ல கொடுக்கலன்னா நான் ஸ்டார்ன்னு கொடுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம், அப்பண்ட்னு ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்பண்ட் பை என், இங்க என்ன அர்த்தம்னா நான் லிஸ்ட்ல லாஸ்டா அப்பண்ட் பண்றேன். லிஸ்ட் டாட் அப்பண்ட் எக்ஸ், எக்ஸ்னு ஒரு வேல்யூ வந்து நான் அப்பண்ட் பண்றேன். அப்ப எப்படி இருக்கும்னா கேபிட்டல் ஓ ஒன், இங்க நான் ஏ ஒன்னா என் பொசிஷனை வச்சுதான் அப்பண்ட் பண்றேன். அப்பண்ட் பண்ணும்போது ஸ்டார் அட் த எண்ட்ல வந்து நான் அப்பண்ட் பண்றேன்னு அர்த்தம். ஓகே, இதுவே நான் ஸ்டார்டிங்ல இன்சர்ட் பண்றேன், ஏதாவது ஒரு வேல்யூவை நான் ஸ்டார்டிங்ல இன்சர்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன், என்னோட பொசிஷனும் கொடுப்பேன் அந்த இடத்துல. ரைட்டா, நான் ஒரு வேல்யூவை நான் ஸ்டார்டிங்ல இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றதுனால என்ன அர்த்தம், சர்ச் பை வேல்யூக்கு கேபிட்டல் ஓ என்னா. அப்போ நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன்னா இன்சர்ட் வேல்யூ அட் ஸ்டார்ட். அதுக்குமே நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, நான் அதுக்கு எப்படி நோட்டேஷன் கொடுப்பேன், லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஜீரோ கமா எக்ஸ், ஜீரோ கமா எக்ஸ். அதாவது என்ன, ஜீரோத் பொசிஷன்ல நான் ஒரு எக்ஸ் கொடுக்குறேன்னா, எக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன்னா இதை நான் எப்படி நோட்டேட் பண்றோம், ப்ரீவியஸா நம்ம போட்ட அதே தான், நான் வேல்யூக்கு என்ன கொடுத்தேனோ அதுவே தான், கேபிட்டல் ஓ என். ஓகே, இதுவே நான் டெலீட் பண்ணாலும் சேம், ஸ்டார்ட் நான் இன்சர்ட் பண்ணாலும் சரி டெலீட் பண்ணாலும் சரி எனக்கு ஓ என் தான். நம்ம ஒரு வேல்யூவை சர்ச் பண்றதுக்கு, இன்சர்ட் பண்றதுக்கு, அப்புறம் டெலீட் பண்றதுக்கு. நீங்க இதை வந்து இண்டெக்ஸ் வச்சு டெலீட் வேல்யூ பை இண்டெக்ஸா இருந்தா மட்டும், delete value delete by index னு கொடுக்கிறேன்னா, delete by index இருந்தா நான் என்ன பண்ணுவேன், என்னோட லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை delete பண்றேன்னு அர்த்தம். அப்போ del space lst பர்டிகுலர் இண்டெக்ஸ்னாலே நான் என்ன கொடுக்குறேன், ஐ கொடுக்கணும். ரைட்டா, இப்போ நான் இங்க என்ன கொடுப்பேன்னா கேபிட்டல் ஓ என் அகைன். ஆனா இதுவே நான் எண்ட்ல வந்து டெலீட் பண்ணணும்னா நான் பாப்னு கொடுப்பேன். நான் எண்ட்ல டெலீட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், என்னோட ஸ்டாக்ல எண்ட்ல இருக்கிறது டெலீட் பண்றேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் லாஸ்டா போட்டதை வந்து பாப் பண்றேன்னு தானே அர்த்தம். அப்ப அந்த பாப் பண்றது திருப்பி என்னவாகும், 0 1, அதாவது இண்டெக்ஸ் வச்சு நம்ம பாப் பண்றோம். அப்ப அது வந்து என். நீங்க டெலீட் பண்ணும்போது மட்டும் ரெண்டு விஷயம் மாறும். நீங்க வேல்யூவை வந்து சர்ச் பண்றீங்கன்னா ஓஎன், இதே ஆக்சஸ் பை இண்டெக்ஸ்னா 0 1. ஆனா நீங்க டெலீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா என் ஆகும். இதுவே டெலீட் ஃப்ரம் எண்டா இருந்தா, டெலீட் ஃப்ரம் எண்டா இருந்தா நீங்க பாப் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, லிஸ்ட் டாட் பாப். அப்போ இதுக்கு என்ன வரும், நம்ம ஓ ஒன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் ஸ்லைசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்லைசிங்னா என்ன, ஸ்லைசிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லைசிங்னா என்னன்னா, என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும், இப்போ என்கிட்ட லிஸ்ட்ல ஒரு 1 to 10 வரைக்கும் இருக்குன்னா நான் 4 to 6 மட்டும் ஸ்லைஸ் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நான் லிஸ்ட்ல இருந்து வெளியே எடுக்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஸ்லைஸ், நீங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வேல்யூவுமே கொடுத்துருவீங்க, அந்த அரேக்குள்ளேயுமே நீங்க எந்த வேல்யூவை ஸ்லைஸ் பண்ண போறீங்கன்னு கொடுத்துருவேன். அப்போ கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லைசிங்க்கு நீங்க ஓகேன்னு யூஸ் பண்ணுவீங்க. இது ஸ்லைசிங். லிஸ்ட் ஏ கோலன் பி, இதுனா கேபிட்டல் ஓ கேன்னு அர்த்தம். எப்படி ஒரு லிஸ்ட்ல நம்ம ஸ்லைஸ் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் ஒரு லிஸ்ட்ல நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க லிஸ்ட்ல நீங்க ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அல்காரிதம்னா என்ன, நமக்கு அந்த பிக் ஓ நோட்டேஷன்ஸ் எப்படி எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். பிக் ஓ நோட்டேஷன்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்மளுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்னா என்ன, அரேனா என்ன, இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எஸ். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்கோர்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்கோர்ஸ்ன்ற வேரியபிள்ல நான் இப்போ 88 92 75 96 60 ஓகே, மொத்தம் ஒரு 5 வேல்யூஸ் வந்து உள்ள கொடுத்துருக்கேன் ஸ்கோர்ஸ்குள்ள. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட 0th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை எடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், print the scores ஜீரோன்னு கொடுப்பேனா? எஸ் ஆர் நோ? நான் என்ன பண்றேன், என்னோட இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்றேன். கரெக்டா? இதுதான் என்னன்னா ஆக்சஸ் பை இண்டெக்ஸ். இப்போ இங்க என்ன வேல்யூ வரும், 0th பொசிஷன்ல இருக்கிறது எனக்கு ஆன்சர் 88ன்னு வரும். இந்த 88னா என்ன, ஆக்சஸ் பை இண்டெக்ஸ். ஓகேவா? இதுவே நான் அடுத்து என்ன பண்றேன், இதுல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் எனக்கு வேணும். லாஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா நான் என்ன கொடுக்கலாம், print scores அரேல நான் -1ன்னு கொடுக்கறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், -1ன்னு கொடுத்தா என்னோட லாஸ்ட் வேல்யூவை நான் கெட் பண்ண போறேன் அவுட்புட்லன்னு அர்த்தம். லாஸ்ட் வேல்யூ என்ன, எனக்கு 60, அதுதான் எனக்கு அவுட்புட்டா வரணும். இது என்ன, லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே. அடுத்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஒரு வேல்யூவை அப்பன் பண்ண போறேன். நான் அப்பன் பண்ண எங்க ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகும், நான் ஒரு வேல்யூ அப்பன் பண்ண, இப்போ ஸ்கோர்ஸ்ல நான் ஒரு வேல்யூவை அப்பன் பண்ண போறேன். டாட் அப்பன் ஒரு 100 ஒரு வேல்யூவை நான் அப்பன் பண்றேன்னு வைங்க. இது எங்க ஆட் ஆகும், ஆட் டு எண்ட், ரைட்டா? ஓகே. இப்போ நான் இதுல இருந்து ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணா என்ன ஆகும், ரிமூவ் பண்றது லாஸ்ட் வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, அதே ஸ்கோர்ஸ் டாட் பாப்னு யூஸ் பண்ண போறேன். பாப்னா என்ன, நான் ரிமூவ் பண்ண எண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ நான் என்ன பண்றேன், எண்ட்ல இருந்து ரிமூவ் ஃப்ரம் எண்ட். ஓகே. இது இப்போ நம்ம இதெல்லாமே பண்ணிட்டோமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரன் பண்ணி பார்ப்போமா? 88 60 100. ஆமா. இப்போ நீங்க லாஸ்டா பிரிண்ட் பண்ணீங்கன்னா இந்த அப்பன் பண்ணதுக்கும் இதுக்கான வேல்யூவுமே நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ வெயிட் பண்ணலாம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், அந்த 0 என் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி பார்ப்போமா? அந்த கேபிட்டல் ஓ என் பண்ணோம்ல, அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். இதுல நான் என்ன பண்றேன், கேபிட்டல் ஓ அதுடைய என் ஆப்ரேஷன்ஸ். அது எப்படி பண்றதுன்னா, இப்போ நான் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் ஒரு வேல்யூ 75 இன் ஸ்கோர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். எனக்கு 75ன்ற வேல்யூ இருக்கா, என்னோட எலிமெண்ட்ல 75ன்ற வேல்யூ இருக்கா? எஸ் ஆர் நோ? இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், print 75 in scores. இப்படி கொடுத்தா என்ன ஆகும், ட்ரூன்னு காட்டுதா? 75ன்ற வேல்யூ என்னுடைய ஸ்கோர்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த பொசிஷனை நான் எப்படி கெட் பண்றேன், இதுதான் லீனியர். நான் லீனியர்னு ஒன்று சொல்லி தந்தேன் உங்களுக்கு. இந்த ப்ரீவியஸா நம்ம லீனியர்னு ஒன்று பார்த்தோம், ரைட்டா? இதுதான் 0 1 பொசிஷன். ஒரு லிஸ்ட்ல நம்ம லூப் பண்றோம், இதுதான் லீனியர் சர்ச். ஓகே. இப்போ இந்த 75ன்ற வேல்யூவை நான் என்னுடைய லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு பார்த்தேன்ல, இதுதான் என்னது, லீனியர் ஸ்கேன் த்ரூ லிஸ்ட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றேன் 0th பொசிஷன்ல 100ன்ற ஒரு வேல்யூ. நான் வேற ஏதாவது ஒரு வேல்யூ ஆல்ரெடி என்கிட்ட நான் 100ன்ற ஒரு வேல்யூவை இங்க இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்னொரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன், scores டாட் இன்சர்ட் 0th பொசிஷன்ல 0, நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம், ஒரு 99 கொடுக்குறேன்னு வைங்க.
இப்போ இந்த ஸ்கோரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்குங்க? இப்போ நான் பாப் ஆல்ரெடி நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இருங்க, உங்களுக்கு இங்கே நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சா புரியும். இப்போ நான் இங்க பிரிண்ட் கொடுத்துருக்கேன். நான் அப்பன் பண்ணியிருக்கேன். 100ன்னு ஒரு வேல்யூவை நான் அப்பன் பண்ணேன்னா லாஸ்ட்ல அட் த எண்ட்ல தான் ஆட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 88, 92, 75, 96, 60, 100 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் அப்பன் பண்ணதை பாப் பண்ணிட்டேன். பாப்னா என்ன அர்த்தம்? நான் இந்த லாஸ்ட் வேல்யூவை எடுத்திருக்கேன். அதனால தான் எனக்கு செகண்ட் ஆப்ரேஷன்ல இங்கேயுமே போட்டு பார்த்தோம். இங்க என்ன இருக்கு? எனக்கு நான் பாப் பண்ணா என்ன அர்த்தம்? எண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். நான் வேல்யூவை ரிமூவ் பண்ணனால எனக்கு அடுத்து அந்த 100 இல்ல. நான் அப்பன் பண்ண வேல்யூவை பாப் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ 0 இன் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் 75 இன் ஸ்கோர். ஆமா, அது ட்ரூ தான். அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்? 0th பொசிஷன்ல 99 ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகுது? எனக்கு ஸ்டார்டிங்ல இன்சர்ட் ஆயிடுச்சா 99. அப்ப என்ன இருக்குதுன்னா என்னோட வேல்யூஸ் எல்லாமே ரைட் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கா? என்னுடைய எலிமெண்ட் எல்லாமே ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? நான் சொல்றது ரைட்டா இல்லையா? என்னோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? ரைட் சைடு ஷிஃப்ட் ரைட் சைடு. ஆமாவா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? நான் இப்போ ஒரு வேல்யூவை திருப்பியும் நான் ரிமூவ் பண்றேன்னு வைங்க. என்கிட்ட என்ன வேல்யூஸ் இருக்கு? இப்ப 92 இருக்கு. இப்ப இந்த 92ன்ற வேல்யூவை நான் ரிமூவ் பண்றேன்னா என்ன ஆகும்? scores டாட் ரிமூவ். இப்போ என்ன வேல்யூ நான் ரிமூவ் பண்ண போறேன்? எனக்கு தெரியும். நான் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண போறேன். 92. ஓகே, இப்போ இந்த 92ன்ற வேல்யூவை நான் டெலீட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? நான் ஃபர்ஸ்ட் பாப் பண்ணேனா, நான் ஃபர்ஸ்ட் பாப் பண்றேன்னா எது ஒர்க் ஆகும்னா, நான் அப்ப பாப் பண்ணும்போது delete by sorry delete from end. என்னோட 100 எண்ட்ல இருந்து delete ஆச்சா? அது வந்து கேபிட்டல் O 1ன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன்? நான் 92ன்ற வேல்யூவை delete பண்றேனா, அது என்ன ஆகும்னா 92ன்ற வேல்யூவை என் லிஸ்ட்ல இருந்து delete பண்ணும்போது 0, n. இப்போ சாரி பிக் O n. இப்போ பிக் O n பிக் O 1க்கு என்ன டிஃபரன்ஸ்னு தெரியுதா? நான் பர்டிகுலர் இண்டெக்ஸ் சொல்லியிருக்கேன். 92ன்ற பிளேஸ் 92 வந்து எனக்கு டெலீட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா அது 92ன்ற வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். ஃபைண்ட் 92 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இதை டெலீட் பண்ணும். பிக் O n. இந்த வேல்யூக்கு பிக் O nன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது வந்து மூவ் ஆகும். இதை நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னா, பாத்தீங்களா? இப்ப 92ன்ற வேல்யூவை டெலீட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு 92 வேல்யூ டெலீட் ஆயிட்டு இது எல்லாமே இங்க லெஃப்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கா? 92ன்ற வேல்யூ டெலீட் ஆயிருச்சு. டெலீட் ஆயிட்டு எனக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப இதுதான் இது பொசிஷன் வச்சு நான் இண்டெக்ஸ் வச்சு நான் பண்ணனால இது என்ன அர்த்தம்? இது வந்து 0n அர்த்தம். ப்ரீவியஸா நான் பாப் பண்ணது சாரி பிக் O 1. ப்ரீவியஸா நான் பாப் பண்ணது பிக் O 1, அதாவது எண்ட்ல இருந்து பாப் பண்ணிருக்கேன். இப்ப இடையில ஒரு இண்டெக்ஸ் வச்சு நான் ரிமூவ் பண்ணனால டெலீட் பண்ணனால இது வந்து பிக் O n. புரியுதா? ஸ்லைசிங் பார்ப்போமா? இந்த ஆபரேஷன்ஸ் இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே 0, 1 ஆபரேஷன்ஸ். இங்க பிரிண்ட் ஸ்கோர் இதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாமே 0, 1 ஆபரேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 0n ஆபரேஷன்ஸ். நான் இன்சர்ட் பண்ணது ரிமூவ் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க அப்பன் போட்டீங்கன்னா அது 0, 1. இதுவே நீங்க இன்சர்ட் போட்டீங்கன்னா அது 0n. ஏன்னா நீங்க பொசிஷனை வச்சு இன்சர்ட் பண்றீங்க. இங்க டைரக்டா நீங்க எண்ட்ல அப்பன் பண்றீங்க. அப்பன் இன்சர்ட் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அதுல உள்ள டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர்? இந்த ரெண்டு ஆப்ஷன் புரிஞ்சா ஸ்லைசிங் போகலாமா? எஸ் ஆர் நோ? அந்த ஓகேன்னு லாஸ்ட் பார்த்தோம்ல, பார்க்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? நோ டவுட். சூப்பர். அடுத்து ஸ்லைசிங் ஆபரேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்லைசிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஸ்லைசிங்னா என்ன சொன்னேன்? என்கிட்ட இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்கு டோட்டலா? லாஸ்டா நான் பிரிண்ட் பண்ணதுல என்கிட்ட எத்தனை வேல்யூஸ் இருக்கு?
1 2 3 4 5 டோட்டலாக என்கிட்ட 5 வேல்யூஸ் இருக்கு. இந்த 5 வேல்யூஸை நான் ஸ்லைசிங்கில் என்ன பண்ணுறேன், இவங்களே கொடுத்துட்டாங்க 1லேருந்து 4 வரைக்கும்னா இந்த 0th பொசிஷன் விட்டுரும், 5th பொசிஷன் இதான் 1 2 3 4 இதை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் காட்டும். இதுதான் ஸ்லைசிங். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு நியூ லிஸ்ட்டை கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். அதாவது இந்த இந்த ஓ கே இருக்கு பாத்தீங்களா, இந்த கேங்கிறது என்னன்னா, சாரி எங்க இருக்கு, ஓகே கே, இந்த கேங்கிறது எதை டினோட் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்லைஸ் சைஸ். ஓகே, இந்த கேங்கிறத நம்ம ஸ்லைசிங் பண்ண போற சைஸை தான் டினோட் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு புது வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ்எல்கேன்னு எஸ்எல்கேனே கொடுத்துக்குவோம். எஸ்எல்கே இஸ் ஈக்குவல் டு, இல்லைன்னா டாப்னு கொடுத்துக்கலாம், எனக்கு தேவையானது டாப் வேல்யூஸ். அப்போ டாப் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ண போறேன், சார்ட் பண்ண போறேன். சார்ட்டட்னா என்ன அர்த்தம், சார்ட்டிங்னா என்ன அர்த்தம், either அசெண்டிங்காவோ இல்லை டிசெண்டிங்காவோ சார்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். நான் என்ன பண்றேன், ரிவர்ஸ்ல இது எல்லாத்தையுமே சார்ட் பண்ண போறேன். ஒரு வேல்யூவை நான் ரிசர்வ்ல சார்ட் பண்றதுக்கு காமா ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். நான் என்ன வேல்யூவை சார்ட், ஓகே நம்ம அரேக்குள்ள கோலன் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் 3 வேல்யூவை நான் சார்ட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகே, சார்ட்டிங் பார்ப்போமா. இப்போ நான் இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கவா. இப்போ பிரிண்ட் 0 1 2 3க்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூ எனக்கு சார்ட் ஆயிருக்கா. ஓகே, இப்போ நான் 3 கொடுத்தனால எனக்கு இந்த மாதிரி சார்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், 2ல டோட்டலா என்கிட்ட என்ன இருக்கு, 0 1 2 3 4 இருக்கு. நான் 1 2 3 மட்டும் பண்ணலாம். 1:3ன்னு கொடுத்தேன்னா என்ன, 0 வரல, 1 வந்திருக்கு, 2 0 96 எங்க வந்திருக்கு 96. நான் என்ன பண்ணிருக்கேன், ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா எப்படி எனக்கு நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா என் நம்பர்ஸை வந்து ரிவர்ஸ் பண்றேன்னா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் 60 இருக்குமா, இசானோ 60 96 75. வெயிட் பண்ணுங்க, 60 96 75 92 88 99 88 99 இப்படிதான் என்னோட வேல்யூஸ் இருக்கும். இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், எனக்கு 3 மட்டும்தான் நீங்க சார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப 3 சார்ட் பண்ணணும்னா அது என்ன பண்ணிருக்கு, ரிவர்ஸ் ஆர்டர்ல 0 1 2 3ன்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எனக்கு சார்ட் பண்ணிருக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், 1:3ன்னு கொடுத்தனால அது திருப்பி என்ன பண்ணிருக்குதுன்னா 1:3னா இந்த 0 பொசிஷன் விட்டுருச்சு, 1 3 மட்டும் எனக்கு ஆன்சரா கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணுங்க, 1:3 ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனும் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற ஆன்சரும் எனக்கு கொடுத்துருக்கு. கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆக்சுவலா நீங்க இந்த ஸ்லைசிங் பண்ணும்போது இங்க 0 வெறும் கோலன் 3 கொடுத்தீங்கல்ல, இங்க என்ன நடந்திருக்கும்னா அந்த சார்ட்ல ஒரு இது பார்த்தோம்ல, 0 n login கேபிட்டல் O n log n நான் கொடுத்தேன்ல, அதோட என்ன இருக்கும்னா ஸ்லைசிங் ஆயிருக்கும். ஸ்லைசிங்னா பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன்னு அர்த்தம். கேபிட்டல் O அந்த 3 வேல்யூஸை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸை நான் ஸ்லைஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம், இந்த பிக் ஓ நோட்டேஷன்ஸ், இந்த லிஸ்ட் வந்து எப்படி பைத்தான் கோட்ல நம்ம எப்படி அந்த லிஸ்ட்டை வந்து ஓ ஆப்ரேஷன் காம்ப்ளெக்சிட்டி நோட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லை. அப்போ இந்த லிஸ்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஓகேவா? இந்த பிக் ஓ நோட்டேஷன் கம்ப்ளீட்டா ஓகேவா? ஓ ஒன்னா என்னன்னு தெரியும், ஓ என்ன என்னன்னு தெரியும், ஓ கேனா என்னன்னு தெரியும். கரெக்டா? எது டவுட் இல்லையே? நாளைக்கு அப்ப நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் போயிடலாமா? எஸ் மேம். என்ன பண்ணுவோம், லிங்க்டு லிஸ்ட்,
அந்த பேலன்ஸ் ஷார்ட்டிங், அப்புறம் இது ஸ்டாக்கிங், அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கியூஸ்னா என்ன, ஓ ஸ்டாக்னா என்ன, ஹேஷ் டேபிள்ஸ்னா என்ன, ட்ரீஸ்னா என்னன்னு சொல்லி பைனரி ட்ரீஸ் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். பேலன்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, ஆல் கிளியர்? எனி டவுட்ஸ்? ஸ்ரீனி, ஹர்ஷிதா, no நந்தகுமார், இது டவுட், ஒரு டவுட் இல்லையா? ஓகே தென், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ. பாய்.